கொடநாடு எஸ்டேட்டில் கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கொடநாடு எஸ்டேட்டில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என கொடநாடு ஊராட்சி தலைவர் 2007ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நோட்டீஸை எதிர்த்து கொடநாடு எஸ்டேட் மேலாளர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மட்டுமல்ல, கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்யவும் அனுமதி வழங்கியிருக்கிறது. உத்தரவை எதிர்த்து கோத்தகிரி ஊராட்சி தலைவர் 2 நீதிபதிகள் முறையீடு செய்தார். கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் அதை ஆய்வு செய்து தானே தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அந்த குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாக 2021ஆம் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும், எஸ்டேட்டில் இருப்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. கொடநாடு ஊராட்சி மன்ற தலைவர் 2007ஆம் ஆண்டு ஒரு நோட்டீஸ் பிறப்பித்தார். கட்டட விதிகள் மீறி கட்டப்பட்டிருக்கிறது என்றும், நோட்டீஸை எதிர்த்து கொடநாடு எஸ்டேட் மேலாளர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்திருந்தது. உத்தரவை எதிர்த்து கோத்தகிரி ஊராட்சி தலைவர் 2 நீதிபதிகள் மனுவில் முறையீடு செய்திருந்தார். கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் அதை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள முடியும் என்று அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாக 2021ஆம் மாற்றத்திற்கு பின்னர் எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய முயற்சி என்று சசிகலா தரப்பு கூறியிருந்தது. கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், இப்போ இந்த விபரத்தில் அனுமதி கொடுத்திருக்காங்க, அதுல மேலும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? நிபந்தனைகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கா? கட்டாயமாக கோபால், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் அனுமதியின்றி கட்டடம் கட்டப்பட்டுள்ளதால் அதற்கு வரி செலுத்த வேண்டும், விதிகளை மீறி கட்டடத்தை இடிக்க வேண்டும் என கொடநாடு பஞ்சாயத்து தலைவர் பொன் ஜோஸ் கடந்த 2007ஆம் ஆண்டு முடித்திருந்தார். இதனை எதிர்த்து கொடநாடு எஸ்டேட் மேலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கொடநாடு எஸ்டேட்டில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி கோத்தகிரி பஞ்சாயத்து தலைவர் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து கடந்த 2008ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பஞ்சாயத்து தலைவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் இது இறுதி விசாரணைக்காக வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் அஜ்ராஜ் சொத்து வரி விதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மட்டுமே கொடநாடு எஸ்டேட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்பதாகவும், 2008ஆம் ஆண்டிலிருந்தே கொடநாடு எஸ்டேட்டுக்கு யாரும் உள்ளே நுழைய முடியாத நிலை இருப்பதாகவும், கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் என்ன செய்வது எனவும் ஆய்வு செய்தால் தானே அது தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சசிகலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2021ஆம் ஆண்டு வரை சொத்து வரி செலுத்தப்பட்டதாக கூறி அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் விதிமீறி எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளவில்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டதாகவும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆய்வு செய்தால் தானே விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதா என தெரிய வரும், அதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாகவே 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரே ஆய்வு செய்ய முயற்சி மேற்கொள்வதாக அவர் பதிலளித்தார். இதையடுத்து கொடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்யவும் சோதனை செய்யவும் அதிகாரிகளுக்கு முழு உரிமை உள்ளதாக கூறி உரிய விதிமுறைகளை பின்பற்றி ஆய்வு செய்யலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும், அங்கிருப்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.